அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய மாதத்தை காணும்படியான கிருபையை பாராட்டி இருக்கிறார். இந்த புதிய மாதம் வாழ்க்கையிலே ஒரு சிறப்பு மிக்க மாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த புதிய மாதத்தின் சகல நன்மைகளையும் தேவன் கொடுத்து நம்மை தாங்க மன்றாடுவோம். இந்த நாளுக்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இன்றைக்கு தேசமெங்கும் உழைப்பாளர் தினம், லேபர்ஸ் டே என்று சொல்லி இதை ஆசரிக்கிறார்கள். உழைப்பாளர்கள் அதிக நேரம் பணியாற்றுவதை தவிர்த்து 8 மணி நேரம்தான் அவர்களுக்கு பணி என்று சொல்லி நிர்ணயித்த காலத்தை மனதிலே கொண்டு இந்த மே டே செலிப்ரேஷன் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு உழைக்கிற மக்களை உற்சாகப்படுத்துவதில் நம்முடைய பங்களிப்பு அதிகமாக காணப்பட வேண்டும். இறைவன் உழைப்பை விரும்புகிறார், உழைக்கிற மக்களை நேசிக்கிறார். பவுல் சொல்லும் பொழுது உழைக்காதவன் உண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார். உழைக்காதவன் உண்ணக்கூடாது என்று சொல்லும் பொழுது நான் உழைப்பின் பலனைத்தான் உண்ண வேண்டும், என் கைகளின் பிரயாசத்தை தான் நான் சாப்பிட வேண்டும். இந்த கைகளின் பிரயாசம் இல்லாதபடிக்கு மாறுபாடின் வழிகளிலே நான் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொன்னால் அது இறைவனுடைய திட்டமாகவும் சித்தமாகவும் இருக்காது. பாருங்கள், இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி கிருபைகளை தந்திருக்கிறார். ஒரு இடத்துல இருக்கிற கிருபை தாளந்து இன்னொருத்துல இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. The gift of God is unique from each person. ஒவ்வொரு இடத்திலும் தனித்தன்மையான ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்தை பெற்றவர்கள் அந்த தாளந்தை கொண்டு ஆற்ற வேண்டிய பணிகளை நாம் சிறப்பாக ஆற்ற வேண்டும். சோம்பேறிகளை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை வேதத்துல, சோம்பேறியே எறும்பினிடத்தில் போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள். என் ஆண்டவர் சோம்பேறியினிடத்துல கற்றுக்கொள்ளும்படியாக சொன்ன சுறுசுறுப்பை கற்றுக்கொண்டு உழைக்கும் வர்க்கமாக மாறும் பொழுது வெற்றியின் நன்மைகளை நாம் புசிக்க முடியும். பாருங்க, ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லும் பொழுது ஒருவனிடத்துல 5 தாளந்து, ஒருவனிடத்துல 2 தாளந்து, ஒருவனிடத்துல 1 தாளந்து. அநேக நேரங்களில் கேள்வி எழும், ஏன் 3 பேருக்கும் ஒரே அளவான தாளந்தை கொடுத்திருக்க கூடாது? ஏன் அவர் மாற்றி கொடுக்கிறார்? அவனவன் திறமைக்கு ஏற்ப. இன்றைக்கு உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட திறமையை பயன்படுத்தி நீங்கள் உழைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த உழைப்பு உங்களுடைய திறமைக்கு கொடுக்கிற பலனாக இறைவன் பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அன்புக்குரிய விசுவாசிகளே, இந்த மே தினத்துல, உழைப்பாளர் தினத்துல உழைக்கும் வர்க்கங்களாக மாற நம்மை அர்ப்பணிப்போம். அதன் வழியாக பெறுகிற நன்மைகள் மற்ற மக்களுக்கு சென்றடைய கிருபை பாராட்டுவோம். இப்பொழுதும் பாருங்கள், சொல்லுவாங்க எனக்கு எலெக்ஷன்ல காசு கொடுத்தாங்க அப்படிம்பாங்க. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க எனக்கு கொடுக்கலன்ட்டு. கொடுத்தாங்களா கொடுக்கலையாங்கிறது அடுத்த கட்டம். ஆனால் அது உழைப்பின் பலனா, எனக்கு இருக்கிற உரிமையை நான் விற்று போடலாமா என்கிற எண்ணங்கள் வேண்டும். ஏசா யாக்கோபு இடத்துல பெறுகிற கூழ் அது உழைப்பின் பலனா? இல்லை. ஆகவே தான் அவன் தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்தவனாய் காணப்படுகிறான். உழைப்பின் பலனை அனுபவிக்கும் பொழுது கிடைக்கிற இன்பம் வெகு அலாதி. உழைப்போம், உண்போம், இறை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உழைக்கிற வர்க்கத்தை ஆசீர்வதித்து உழைப்பாளிகளுடைய தேவைகளை சந்தித்து உமக்கு உகந்த சாட்சிகளாய் வலம் வர கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.